வணக்க மக்களே. 38 வயதுல இப்போ பார்த்தோன்னா, 2வது மனைவியாக போறாங்களாம் வரலட்சுமி அவர்கள். நிக்கோலப் அவர்களுடைய முதல் மனைவி மற்றும் 15 வயதினுடைய மகளின் புகைப்படமும் சேர்ந்து வைரலாகி வருது. பிரபல நடிகர் சரத்குமாரினுடைய முதல் மனைவியான சாயாவிற்கும் பிறந்தவர் தான் வரலட்சுமி சரத்குமார். படிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டே டான்ஸ் மற்றும் நடிப்பிலும் ஆர்வம் காட்டிய இவங்களுக்கு ஷங்கரின் பாய்ஸ் பாலாஜி, சக்திவேல் இயக்கிய காதல் போன்ற படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்ச போதும் அதை தன்னுடைய தந்தையின் பேச்சை கேட்டு தவற விட்டுட்டாங்க. தமிழ் பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா கூட மனம் தளராமல் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே கன்னடம், மலையாளம்னு பல மொழி படங்களில் கவனம் செலுத்தினாங்க. இந்த நிலையில தான் அதிரடியாக இயக்குனர் பாலா இயக்கிய தாரை தப்பட்டை பட வாய்ப்பு இவங்களுக்கு பார்த்தோன்னா கிடைஞ்சிச்சு. இப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாட்டாலும் கூட இந்த படத்தின் கலைக்களமும் வரலட்சுமியின் கதாபாத்திரமும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. வரலட்சுமி திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் அமைஞ்சது. தற்போது தமிழில் ராயன் படம் உட்பட தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளிலும் தலா ஒரு படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. மேலும் நடிகர் விஷாலுடனான காதல் தோல்விக்கு பின்னர் தொழிலதிபரான நிக்கோல சத்தேவ் என்பவரை காதலிச்சாங்க. தொடர்ந்து இவர்களின் திருமண நிச்சயதார்த்தம் குறித்த புகைப்படங்கள் வெளியான நிலையில் ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை மழை போல பொழிஞ்சாங்க. வரலட்சுமி சரத்குமாருக்கு இது முதல் திருமணமாக இருக்கக்கூடிய நிலையில் இவர் ஏற்கனவே விவாகரத்தான ஒருவருக்கு 2வது மனைவியாக மாற இருக்கக்கூடிய தகவல் பல ரசிகர்களை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எதற்காக அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்றது தெரியல. அதையும் தாண்டி இது உண்மைதானா, 2வது மனைவியாக போகிறாங்களா வரலட்சுமி அப்படின்னு பலருமே பல கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி பார்த்தோன்னா வரலட்சுமி அவர்கள் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் எல்லோருக்குமே தெரிய வரும். உண்மையிலேயே இது போல் பார்த்தோன்னா யாருமே செய்ய மாட்டாங்களே, எப்படி இவங்களுக்கு முதல் திருமணமாக இருக்கும்போது 2வதாக திருமணம் பண்ணக்கூடிய ஒருத்தரை இவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பலருமே பல கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.